அனைவருக்கும் வணக்கம். நாம் இப்போ ஒரு சிறப்பான நீண்ட ஆயுளை கொண்ட ஒரு ஜாதகரோட ஜாதகத்தை தான் பார்க்க போகிறோம். இவர் அரசியல்லையும் நிலச்சி தான் இருக்காருன்னு சொல்லணும். அதே சமயத்தில் அரசியலில் ஓரிரு முறை அமைச்சர் பதவி வகிச்சிருக்காரு. ஆனால் இவர் பல பெரிய அரசியல்வாதிகள் மேலே கேஸ் போட்டு அதில் வெற்றியும் கண்டிருக்கார் அப்படின்னு சொல்லலாம். இப்பொழுது அவரால் மிகப்பெரிய அளவில் இயங்க முடியல அப்படின்னு சொன்னாலும் அவர் இன்னும் பார்த்திங்கன்னா தான் இருக்கிற கட்சியவே விமர்சனம் செய்கிற அளவுக்கு செய்யக்கூடிய நபர் தான் இவர். அதனால் அப்பேற்பட்டவர் தான் இந்த டாக்டர் சுப்பிரமணிய சாமி அவருடைய ஜாதகத்தை தான் பார்க்க போகிறோம். இவர் கிட்டத்தட்ட இப்போ ஒரு 86-87 வயசு ஆக போகுது. அது எப்படி இவரால் ஒரு நீண்ட ஆயுளோட சிறப்பாக வாழ முடியுது, அதே சமயத்தில் பல கேஸுகளை போட்டு பல நபர்களுக்கு தோற்கடிச்சிருக்கார் அப்படின்னு சொல்லலாம். அவங்களுக்கு தண்டனை அளவுக்கெல்லாம் செஞ்சுருக்கார் கேஸ் போட்டு அப்படின்னு சொன்னால் அது காரணம் இவருடைய அந்த ஜாதக அமைவு தான் சொல்லணும். ஏன்னா கேஸ் போட்டால் அது ஜெயிக்கும்னு சொல்ல முடியாது. இந்த கேஸை கோர்ட்டில் போட்டு அந்த எந்தெந்த நம்பர் மேலாம் கேஸ் போட்டாலும் அவங்களுக்கெல்லாம் தண்டனை வாங்கி கொடுத்துருக்காரு. அவருடைய சிம்ம லக்னம் அவருடைய ஜாதகத்தில் காட்டப்படுது. அதுலேயே சூரியன் புதனோடு சேர்ந்து அமர்ந்திருக்காரு. அப்போ லக்னாதிபதி லக்னத்திலேயே உட்கார்ந்துருக்கிறது மிகச்சிறப்பு. அதே சமயத்தில் அவர் புதனோடு இணைந்து உட்கார்ந்து புத ஆதித்ய யோகத்தை உருவாக்குறாரு. இதுவே ஒரு மிகச்சிறந்த அமைப்பு அப்படின்னு சொல்லலாம். ஜாதகத்தில் எப்போதுமே லக்னாதிபதி தான் பார்க்கணும். லக்னாதிபதி மிகச்சிறப்பாக இருக்கார் அப்படின்னு சொன்னாலே அவங்களுடைய வாழ்க்கை மிகச்சிறப்பாக அமையும் சொல்லலாம். லக்னத்திலேயே புத ஆதித்ய யோகம் உருவாகுது அப்படின்னு சொன்னால் அசாத்தியமான அறிவுத்திறன், சிறந்த கணித அறிவு, தர்க்க ரீதியாக பேசும் ஆற்றல் எல்லாத்தையுமே கொடுக்குதுன்னு சொல்லலாம். ஒரு பொருளாதார நிபுணராக இவர் ஆக்கியிருக்கிறதுக்கும் இதெல்லாம் ஒரு காரணமாக அமையுது அப்படின்னு சொல்லலாம். அடுத்ததாக பார்த்திங்கன்னா ஜாதகத்தில் அடுத்த 2வது சிறப்பு என்னன்னு பார்க்கும்பொழுது செவ்வாய் மகர ராசியில் உச்சம் பெற்று 6ஆம் இடத்துல அமர்ந்திருக்காரு. இது எதிரிகளை வெல்லும் சத்ரு சம்ஹார வலிமையை இவர் கொடுத்துருக்கோம்னு சொல்லலாம். இவர் பல பேர் மேலே கேஸ் போட்டு இவர் ஜெயிச்சிருக்கார் அப்படின்னு சொன்னால் அது காரணம் அந்த சத்ரு சம்ஹார யோகம் அப்படின்னே சொல்லலாம். அடுத்ததாக பார்த்திங்கன்னா சிம்மத்துக்கு பகையும் சொல்லக்கூடிய சனீஸ்வரன் மேஷத்தில் நீச்சம் ஆயிட்டார் அப்படின்னு தான் சொல்லணும். இவர் மேஷத்தில் நீச்சமானாலும் குரு 8ஆம் இடத்துல அதாவது மீனத்தில் அமர்ந்து உச்சம் ஆட்சி பெற்றிருக்கார் அப்படின்னு சொல்லலாம். இவருடைய நீண்ட ஆயுளுக்கான காரணம் பல காரணங்களில் இதுவும் ஒன்று. இவர் நீண்ட ஆயுள் பெறுவதற்கு இது ஒரு முக்கியமான காரணியாக அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். அதாவது 8ஆம் அதிபதியான குரு ஆட்சியில் மீனத்திலேயே உட்கார்ந்து இவருக்கு நீண்ட ஆயுளை வழங்கியிருக்கார் அப்படின்னு சொல்லலாம். இப்படி பல சிறப்புகளை இவருடைய ஜாதகத்தில் அமையப்பட்டிருக்கு. சந்திரன் சுக்கிரன் இணைந்து 2ஆம் இடத்துல கன்னி ராசியில் அமர்ந்திருக்காங்க. இது ஒரு சிறந்த யோக பலத்தை இவருக்கு உருவாக்கி மிகச்சிறந்த அமைவை கொடுத்துருக்கு. அதே மாதிரி சந்திரன் சுக்கிரன் சேர்க்கை ஒரு இன்பம் கலை சேர்க்கை அப்படின்னு சொல்லலாம். ஜாதகத்தில் கலை உணர்வு, வசீகரம், ஆடம்பர வாழ்க்கை மற்றும் வலுவான உணர்ச்சி சமநிலையை தருகிறது அப்படின்னு சொல்லலாம். இந்த இணைவு கற்பனை திறன், கலையார்வம் மற்றும் எதிர்பாலின ஈர்ப்பை அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லலாம். இப்படி ஒரு சிறந்த அமைவு தான் இந்த சந்திரன் சுக்கிரன் சேர்க்கை அப்படின்னு சொல்லலாம். சந்திரனுக்கு 7ஆம் இடத்துல கேந்திரத்தில் குரு அமர்ந்திருக்காரு. இதுவும் அவருக்கு கஜகேசரி யோகம் போன்ற சிறப்பான யோக பலனை கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்லலாம். இப்படி பல யோக பலங்கள் இவருடைய ஜாதகத்தில் அமைஞ்சதுனால தான் அமைச்சராக கூட இருந்திருக்காரு. தான் இருக்கக்கூடிய கட்சி கொடுக்கக்கூடிய ஏதாவது ஒரு தகவலை விமர்சனம் பண்ணுற அளவுக்கு தான் அவர் இருக்கார். இவர் தர்க்க ரீதியாகவே செயல்படுகிறார் எந்த இடத்துலையும். அப்போ அதுக்கு காரணமே பார்த்திங்கன்னா இந்த 6ஆம் இடத்துல செவ்வாய் மகரத்தில் உச்சம் பெற்றிருப்பது கூட இது ஒரு காரணமாக அமையலாம் அப்படின்னு சொல்லலாம். இப்படி பல சிறப்புகள் இவருடைய ஜாதகத்தில் அமையப்பட்டிருக்கு. நீண்ட ஆயுளோட இவர் இன்னும் செயல்பட்டுக்கிட்டு வரார் அப்படின்னு சொன்னால் அந்த 8ஆம் அதிபதியான குரு மீனத்திலேயே அதாவது 8ஆம் இடத்துலையே
ஆட்சி பெற்றுக்கிறது ஒரு சிறப்பான காரணமாக சொல்லலாம். லக்னாதிபதி பார்த்திங்கன்னா சூரியன் சிம்மத்திலேயே உட்கார்ந்திருப்பது, புதனோடு சேர்ந்து அமர்ந்திருப்பது, அதுவும் ஒரு சிறந்த காரணமாக இருக்கும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா சனி வந்து மேஷத்தில் நீச்சம் 9ஆம் இடத்துல நீச்சம் பெற்றிருக்காரு. அப்போ பகை கிரகம் நீச்சம் பெற்றிருக்கு அப்படின்னு சொல்லலாம். அப்போ இது மாதிரி பல காரணிகளை கொண்டு இவருடைய வாழ்க்கை நிலை மிகச்சிறப்பான அமைவை பெற்றிருக்கு அப்படின்னு சொல்லலாம். இது வந்து இணையத்தில் கிடைச்ச ஜாதகம் தான். அதை வச்சா பலன் சொல்லிகிட்டு இருக்கோம். இது போன்ற சிறப்பான பதிவுகளுக்கு அன்னை அபிராமி அஸ்ட்ராலஜி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.